Hi friends, this is Puviyarasi's kitchen. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான மாங்காய் சாதம் பார்க்கலாம். நான் 2 மீடியம் புளிப்புள்ள மாங்காய் எடுத்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ், நான் சமைக்கும் போது எப்பயுமே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு சைடில் வச்சுப்பேன். நம்ம வேஸ்டேஜ் போடுறதுக்காக நம்ம ஈஸியாக கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு மாங்காய் தோல் சீவியாச்சு. நமக்கு இப்போது வேஸ்டேஜ் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. இப்போ 2 மாங்காவும் தோல் சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா துருவுங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கை கிழிச்சிக்க போகுது. இப்போ நமக்கு மாங்காய் துருவி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், நம்ம ரைஸ் நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். வெந்த ரைஸ் இது. தேர்டு ஸ்டெப், நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடுகு ஃப்ளேவர் பிடிக்கலின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ரெடி. கடாயில் நான் 7 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். மாங்காய் ஹீட்டான பொருள், ஸோ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். காஞ்ச மிளகாய் 2, 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 பீஸு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேமில். அப்புறமா துருவின மாங்காவை ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணலாம். அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம இந்த தேங்காய் இதெல்லாம் குக் ஆகிற அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். ஏற்கனவே மாங்காவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள் தண்ணியை. இந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். தேவையான உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு நல்லா இப்போ குக் ஆகிட்டு வருது, தண்ணிலாம் நீர்த்து வருது. ப்ரெக்னென்சிக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். உங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கிறதுனால. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாங்காய் கிரேவி ரெடி நமக்கு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிண்டலாம். ரைஸ் நல்லா உதிரி ரைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வெரைட்டி ரைஸுக்கு கண்டிப்பாக ரைஸ் உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் சாதம் ரெடி. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இன்ட்ரோ பண்ணுறேன். இது 90 கிட்ஸ் ஸ்நாக்ஸ். இது ஒரு நல்ல மாங்கொழுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கொழுந்தாக இருக்கணும். அதில் கொஞ்சமாக புளி வச்சு இந்தமாரி ரோல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது கொய்யாக்காய் பறிக்கிறது, மாங்காய் பறிக்கிறது, நொங்கு பறிக்கிறது, அதை மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸை நாங்கள் சாப்பிடுவோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லோரும் ஃபோன்லேயே இருக்காங்க. அவங்களாம் ஒரு நல்ல கோல்டன் டைமை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்வேன். புளி வித் மா இலை ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். பாய்.